என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் கதையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தன்னால் அடங்கிவிடும். பயங்கரமான பெயின். மனோஜ் பாரதி ராஜா, உங்களோட இறப்புக்கு நான் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேன். ஷிஹான் ஹுசைனி ஐயா, உங்களோட மரணத்துக்கு நான் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேன். எல்லா பணம் படைத்த, எல்லா மிடில் கிளாஸ், எல்லா கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செய்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போண்டா. யார் மேலே கோவத்தை வச்சுக்காத, யார் மேலே பழி உணர்ச்சி வச்சுக்காத, யாரையும் சின்னதா பார்க்காத, எல்லாரையும் நேசி, எல்லாரையும் அரவணை, எல்லாரையும் லவ் பண்ணி பாரு, எல்லாரையுமே நேசி பாரு. வயசு தூரமாயி வயசான காலத்தில் உட்காந்துட்டு இந்த தெளிவு வர்றதுக்கு புள்ள சின்ன வயசுல தெளிவு வந்துருச்சுன்னா நிறையான வாழ்க்கையும் சரியான வாழ்க்கையை வாழணும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப கொண்டு வர முடியுமா இந்த மரணத்தில்? இவங்க மட்டுமா செத்தாங்க? கண்ணு மூடி கண்ணு திறந்து யோசிச்சு பார்த்தா யாரு? இளையராஜாயோட பொண்ணு பவதாரணி அக்கா. எவ்வளோ பெரிய மரணம், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய சோகம். இப்படி திரும்பி பார்த்தா வடிவேல் பாலாஜி, அத்தனை பேர் சிரிக்க வச்ச மனுஷன், சிரிச்சிட்டே இருங்கன்னு சொன்ன மனுஷன் காணும். அழகா பண்ண எஸ்பிபி காணும். சினிமா துறையில மட்டும் இல்ல, நல்லது பண்ண எத்தனையோ பேர் காணும். ரத்தன் டாட்டா காணும், அவராது நல்லா அனுபவிச்சு இருந்தாரு. விவேக் சார்ல என்ன பாவம் பண்ணாரு? அப்துல் கலாம் வயசாக இருந்தாரு. பவதாரணி அக்கால என்ன பண்ணாங்க? பணத்தை எவ்வளோ சம்பாதிச்சாலும் உள்ள ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு இது ஓரளவு நிம்மதி தான் தரும். இதே பணத்தை நீ கொஞ்சமா வச்சுக்கிட்டு மற்றதை நான் செய்ய சொல்ல, கொஞ்சமா எடுத்து ஒரு 4 பேருக்கு நீ நல்லது பண்ணி பார்த்தனா நிம்மதி ஒன்று பிறக்கும். இந்த வாழ்க்கையில உதவி பண்றதை விட ஒரு சிறந்த பக்தி எதுவுமே இல்லை. நான் இப்பயே சொல்றேன், எவ்வளவு அழகான எத்தனை இடத்துல போய் உனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சாலும், சாப்பிட்டாலும், இருந்தாலும், வாழ்ந்தாலும் இதுல கிடைக்கிற ஆனந்தம் மாதிரி எதுவுமே இருக்காது. நீ விருப்பப்பட்டா உன் உள்ளம் எங்க சொல்லுதோ, யாரோ ஒருத்தரை தேடி, உனக்கு யாருன்னே தெரியக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நீ ஒரு நல்லது பண்ணு, நிச்சயமா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இத புரிஞ்சுக்கிறவன் கிரேட், வாழ்றவன் கிரேட். சந்தோஷமா வாழ போறான். வாழும் போது உனக்கு உன் மேல ஒரு மரியாதை வந்துருச்சு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்கு வலி, வேதனை, சோகம் இதோட உஷாராயிடு. மரணம் வந்துருச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அப்போ வலி வருதா, சோகம் வருதா, பிரச்சனை வருதா, இஷ்யூ வருதா, உனக்கு மெசேஜ் வருது, டே செல்ல குட்டிங்களா உஷாராருன்னு வருது. டே தம்பி, டே தங்கச்சி, டே அக்கா உஷாராரு. செத்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. ஒப்பாரி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோட்டோ முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய இது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் வசந்த் & கோவோட ஃபவுண்டர் மிஸ்டர் வசந்த். உழைப்பாளிங்க, கடினமான உழைப்பாளிங்க. எல்லாருமே சொல்றேன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே, நான் ஏன் அவரெல்லாம் பிடிக்கும்ன்றேன்னா, ஒரு சாதாரண மனுஷன் வளர முடியும்ன்றதுக்கான எடுத்துக்காட்டு. பச்சைமுத்து SRM ஓனர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்படையில இருந்து எழுந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு எக்கச்சக்கமான எம்ஜிஆர் பெரிய லீடர், ஜெயலலிதா அம்மா அமேசிங் லீடர், கருணாநிதி பெரிய லீடர், அவங்க டாக்டர் கலைஞர் அவர் சொல்லுவாங்க, ஏன் எங்க பெரிய ஸ்கூல் எஜுகேஷன்லாம் இல்லைங்க, ஆனா அவர் யோசிச்சதெல்லாம் பாருங்க. அப்பா இந்த ரிக்ஷா வண்டி உழைப்பா இருக்கட்டும், எத்தனை விஷயங்கள். See, politically, they may have different ideologies, but individually, everyone created a value in politics. எல்லாராலும் அரசியலில் போக முடியுமா? சாதாரண நம்மள பேர் மனுஷங்களாம் எங்கே போய் அரசியலில் போகிறது? யாரும் நமக்கு தெரியும். அப்போது நம்ம இடத்துல இருந்து நம்மளால் யாருக்கு நல்லது பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? உன் தெருவில், உன் வீட்டில், உன் பக்கத்து வீட்டில், எங்கேயோ ஒரு இடத்துல, உன் ஊரில் இல்லை பக்கத்து ஊரில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேடு வாங்கி கொடு, எக்ஸாம்ஸ் வருது, ஒரு பேனா வாங்கி கொடு, ஒரு நோட்டு புக் வாங்கி கொடு, ஒரு எரேசர் வாங்கி கொடு, ஒரு ஷார்ப்னர் வாங்கி கொடு. ஒரு ரத்த சோகை இருக்கிற ஒரு பெண் குழந்தையோ இல்லை ஒரு பெண் குழந்தைக்கோ, நார்மலாக எல்லாருக்குமே இருக்கு ஊரில், ஒரு பேரிச்சம்பழம் பாக்கெட் வாங்கி கொடு, ஒரு வேர்க்கடலை வாங்கி கொடு, ஊற வச்சு சாப்பிட்டோம். பெருசாக தான் செய்யணும்னு இல்லைப்பா சோஷியல் ஒர்க்குனா, சின்னதாக பண்ணப்பா. நான் எங்கே போய் சொல்கிறது? ஆக்சுவலி என்னன்னா, நிறைய பணம் இருக்கிறோம், நிறைய செய்யணுன்ற உள்ளம்லாம் இருக்கும். ஆனா அந்த பணம் இருக்கிற மாதிரியே ஒரு இன்னொருத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை சரி பண்ணி அந்த பணத்தை ஈட்டுறதுக்குள்ள ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். அப்போ பணம் இருக்கு, ஆனா எங்க செய்யணும்னு தெரியல, ஒரு கேட்டகரி. பணம் இல்ல, எப்படி செய்யறதுன்னு தெரியல, இன்னொரு கேட்டகரி. நல்ல செய்யறதுக்கு பணமே தேவையில்லப்பா. நான் சொல்றேன், போயிட்டு நீ போற ஒரு இடத்துக்கு அங்க யாரே பாக்குறியா, உன்னால முடிஞ்ச செய். காசா கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு கைப்பிடி அரிசி கொடு, ஒரு கைப்பிடி சும்மா ஒரு சின்ன ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் பாக்கெட் வாங்கி கொடு, வீட்டுக்கு கொஞ்சம் பருப்பு வாங்கி கொடு. தெரியும்ல, வழி 1000 இருக்கு. செய்யணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் செய்யலாம். எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாருக்கும் செய்யணுன்ற உள்ள இருக்கு. எப்படின்னு தெரியல. எல்லாருமே அன்பு காட்டுறோம். காலம் நம்மளை எப்படி கொண்டு போகுது. இப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க, திருப்பி கொண்டு வர முடியுமா? ஒருத்தர்கிட்ட சாரி கேட்கணும்னா திருப்பி அவங்க வரணுமே. நிறைய பேர் பெரிய பெரிய லீடர்ஸ் வீட்லேயே நிறைய பேர் இறக்குறாங்க. மரணத்தை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் எடுக்கிற சில தவறான டெசிஷன்ஸை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைத்து தெய்வங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.